வணக்கங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் என்னன்றத பார்க்கலாங்க. நான் புளியோதரையும், கத்திரிக்காய், முருங்கக்காய் போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேங்க. புளியோதரை எப்படி செய்றதுன்றத பார்க்கலாம் இப்போ. நான் அந்த பொடி பண்ணிட்டு, அது புளியோதரை சேர்ந்துருக்கேங்க. அந்த பொடி பண்ணுறதுக்காக தனியா, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் இதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அதை நான் வறுத்துருக்கேங்க. கை விடாமல் வறுக்கணுங்க. ஏன்னா நான் எல்லாமே மொத்தமாக கொட்டிட்டு நான் வறுத்துருக்கேன். ஒன்றொன்னா தனித்தனியாக வறுக்கும்போது இதுவாக பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாணலியில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இப்போ நம்ம என்னென்ன தாளிப்பு பொருள் வச்சுருக்கோமோ அதெல்லாம் இப்போ சேர்க்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுட்டு, கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறோம். வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் நல்லா சேர்த்து அது வறுத்து வரணும். நம்ம ஒன்றும் பாதியமாக செய்தோன்னா அது நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க. அது நல்லா வறுபடணும். வறுபடுட்டாதான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. இப்போ வேர்க்கடலையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறோம். ஒன்றொன்னா சேர்த்து நல்லா வறுத்துட்டு அப்புறமா தான் நம்ம புளி கரைசலை ஊற்றணுங்க. இப்போ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வறுபடுறதுக்காக நல்லா அதை நான் வறுத்து விடுறேன். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகா ஒரு 4 எடுத்து போட்டிருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்ட உடனே புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி நல்லா ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கணுங்க. அதோடைய மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா இப்போது பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி 2 சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். உப்பும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அது நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பொடி நம்ம வறுத்து வச்சிருக்க பொடி போட்டு செய்தோன்னா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி செய்து பாருங்க, நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக புளிக்காய்ச்சல் வருங்க. இது அடுத்தது நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டுக்காக இதை செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடணுங்க. கடுகு பொரியறதுக்குள்ளே நம்ம மற்றதை சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி கடுகு வாயில் படும்போது கசப்பு அடிக்குங்க. எப்போவுமே கடுகு நல்லா வெடித்த பிறகு தான் அடுத்தடுத்த பொருள்களை நம்ம சேர்க்கணும். இப்போ நான் சோம்பும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்த சோம்பும் நல்லா பொரிஞ்ச உடனே நான் பூண்டை நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா ஒரு வதக்கிட்டு வெங்காயத்தை நான் சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துட்டு அடுத்து காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்ல புளியோதரைக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு கூட்டு மாதிரி இது மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு செய்தோன்னா நம்ம எங்கன்னா டூரு ட்ராவல் பண்ணும்போது இது மாதிரி செய்து எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. புளி சாதம் எப்போவுமே ஊற தாங்க அந்த டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. புளிக்காய்ச்சல் இது மாதிரி செய்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்போ ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கின பிறகு நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இதையும் எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது வதக்கின பிறகு நம்ம இப்போ அதில் மசாலா பொருள், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெண்டும் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி இருக்குது இல்லையா, அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். ரொம்ப காரம் வேண்டாம். மிதமான காரத்தோடு செய்தோன்னா புளி சாதத்தோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு பெரட்டிட்டு தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன் நான். இப்போ அதில் தேவையான அளவு தண்ணியை விடுறேன். தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டும் ஒரு பக்கம் வேகிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுவும் நல்லா வெந்து வந்துடட்டும். இந்த பக்கம் பாருங்க, புளி காய்ச்சல் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சிருக்க பொடியை இதில் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பொடியை நம்ம தேவையான அளவு செய்துட்டு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வத்த குழம்பு, புளி குழம்புலாம் செய்யும்போது இதையும் சேர்த்துக்கலாம். மார்னிங் டிஃபனுக்காக நான் குட்டி ஊத்தாப்பம் தான் செய்தேன். அதுக்காக கேரட்டை, வெங்காயம் துருவி வச்சுருந்தேன். குட்டி குட்டியாக ஊத்தாப்பம் மாதிரி விட்டுட்டு கேரட்டு, ஆனியனை மேலே தூவிட்டு இட்லி பொடியும் தூவியிருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி ஊத்தாப்பம் தான் செய்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வேர்க்கடலை சட்னியும் செய்தேங்க. இந்த மாதிரி காம்பினேஷனில் செய்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸும் நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வருங்க. ஊத்தாப்பம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இப்படி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா அந்த ஆனியன் ப்ரௌன் கலரில் மாறிடுங்க. அது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கேரமலைஸ்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது உங்களுக்கு அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு, ஊத்தாப்பமும் ரெடி ஆகிடுச்சு.